சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. உறுப்பினர்களையும் உயர் அதிகாரிகளையும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 73,000 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக பலத்த கரகோஷம் வருக வருக என்று வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் யூனிவர்சல் PDS என்று நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38,424 ரேஷன் கடைகள் இருக்காங்க சார். 2.28 கோடி கார்ட்ஸ் இருக்காங்க சார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 மாதமாக எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம வெரிஃபை பண்ணி 73,000 கார்டு ரெடியா வச்சிருக்கோம் சார். இன்னைக்கு அதை முதலமைச்சர் தொடங்கி வைக்க போறீங்க சார். சோ எங்களுடைய துறையின் சார்பாக உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நினைவு பரிசை வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று பெரம்பூர் தொகுதியை சார்ந்த 10 நபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பயனாளி திருமிகு மு. கல்பனா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். திருமிகு மு. கல்பனா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு இவாஞ்சலின் எஸ்தர் ராஜாத்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு இவாஞ்சலின் எஸ்தர் ராஜாத்தி அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு பர்வீன் பானு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக புதிய மின்னணு குடும்ப அட்டையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு சாருமதி செல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ச. கௌரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு சரண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ரா. பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு அனிதா பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு நர்மதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு ஜெயலட்சுமி லோகேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழரசி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு முதுமகு அஃபான் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு முகமது அஃபான் அவர்கள் திருமிகு இந்துஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ஜன்னத் பெர்தௌஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு ஆர்த்தி துரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு சரஸ்வதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு கவிதா சாம்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு நித்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ஃபர்சானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு மோனிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புதிய மின்னணு குடும்ப அட்டையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு அனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
திருமிகு துர்கா தேவி சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ராதிகா கணேஷ் பாபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு திவ்ய சங்கீதா ஜேக்கப் ஷாரோன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு ரஹமத் நிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. திருமிகு சங்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ஷாலினி, தொடர்ந்து திருமிகு வினிதா சரத்குமார், தொடர்ந்து திருமிகு ஹரிதா, தொடர்ந்து திருமிகு காவ்யா, தொடர்ந்து திருமிகு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு மோனோலிசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு மேரி ஜஸ்பினா அவர்கள் தமிழ்நாடு அரசின் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக புதிய மின்னணு குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ள திருமிகு சோனியா அவர்கள், திருமிகு பர்வீன் அவர்கள், திருமிகு மஞ்சு அவர்கள், திருமிகு சசிகலா இளங்கோவன் அவர்கள், திருமிகு ஜெயலட்சுமி விக்னேஷ் அவர்கள், திருமிகு அப்ரா ஆரிஃப் அவர்கள், திருமிகு லட்சுமி அவர்கள், திருமிகு ரேகா லோவேஷ் அவர்கள், திருமிகு வே வனிதா அவர்கள், திருமிகு எஸ் திவ்யா அவர்கள், திருமிகு சிவா புருஷோத்தமன் அவர்கள் சார்பில் குடும்பத்தினர் பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு மோசினா பர்வீன் அவர்கள், திருமிகு ஆஜிரா அவர்கள், திருமிகு ரிஸ்வானா பாத்திமா அவர்கள். பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் புதிதாக விண்ணப்பித்திருந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புது ரேஷன் அட்டைகளை வழங்கி 50 பேருக்கு கிட்டத்தட்ட அவரே நேரடியாக பெரம்பூர் தொகுதியில் வழங்கி இந்த புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். முதல்ல 10 பேருக்கு தான் முதலமைச்சர் வழங்குவார்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முழுசாக கிட்டத்தட்ட 50 பேருக்கும் அவரே புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கியிருக்கிறார்ன்றதை பார்க்குறோம். தற்போது அங்கே பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் பல்வேறு ஆய்வுகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உடன் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நிறைய அந்தந்த செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பற்றி, ரேஷன் கடையில் என்னெல்லாம் புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ப்ராசஸ் பின்பற்றப்படுது என்பதை பற்றியெல்லாம் அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்களும் அதிகாரி அமுதா ஐஏஎஸ் அவர்களும் விளக்கங்கள் கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம்.
அந்த ரேஷன் கடை எப்படி செயல்படுது, என்னென்ன விஷயங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு, எப்படி அளவீடு செய்யப்படுது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொள்கின்றார். சற்று நேரத்திற்கு முன்பாக பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருந்தார். இந்த ரேஷன் கடையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸே இருக்குது. அங்கேருந்து நேரடியாக நடந்தே வந்து அங்கே சாலையில் குழுமி இருந்த மக்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் பெற்று நேராக நடந்து வந்து இந்த ரேஷன் கடைக்கு வந்து இங்கே புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய பணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த பிறகு அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் நேரடியாக ஆய்வு செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களுடன் உரையாடி, அதிகாரிகள் அமைச்சரோடு உரையாடி அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்கிறார் முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.